ரிலீஜன்லேருந்து எனக்கு ஒரு எஸ்கேப் இருக்குது, நான் மாறிக்கலாம். ஜாதியிலேருந்து என்னால் மாற முடியாது. ராமர் என்ன பண்ணார், ராவணன் என்ன பண்ணார், எனக்கு என்னுடைய உலகமே அரசியலமைப்பு சட்டத்தில் தான் ஆரம்பிக்குது. இந்த எக்ஸிட் பிளான் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, இது ஜாதியில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். லாட்ரி அடித்தா அவங்க வர்க்கம் மாறிடும், ஜாதி எப்படி மாறும்? நம்மளுடைய இந்திய நாட்டில் ஜாதியின் அடிப்படை வந்து மதத்திலிருந்து தான் வரும். ஆனால் ஜாதி வந்து வெறும் மதத்தை சார்ந்தது மட்டும் கிடையாது. சாதியே இப்படி தான், இப்படி கிடையாது. அது ரெண்டுத்துக்கு இருக்க வித்தியாசமே இப்படி. நான் என்ன சொல்கிறேன், ஜாதியை வந்து ஒரு ரெசிபியோட நான் கம்பேர் பண்ணுறேன். ஒரு மெட்டஃபர், ஒரு பதார்த்தத்தை நான் உருவாக்க போகிறேன். அந்த பதார்த்தத்துக்கு எனக்கு ஒரு ரெசிபி வேணும். இப்போ நீங்கள் நல்ல ஒரு கேரட் அல்வா பண்ணணும்னா என்னென்ன தேவை உங்களுக்கு? கேரட்டு, சர்க்கரை, அடுப்பு, நெருப்பு, இதெல்லாம் தேவையில்ல. அந்த பதார்த்தம் நம்ம ஜாதி. இன்க்ரீடியன்ஸ் தேவை, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ், அப்புறம் அதை எப்படி நம்ம கலக்கணும், டைம் எவ்வளோ, டோட்டல் டைம் எவ்வளோ. ஸோ ஜாதி ஆட்கொள்ளும் ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும்னா நான் என்னென்ன போடணும், நான் எதை எப்படி கலக்கணும், எவ்வளோ டைம் எனக்கு தேவை, இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா நான் ஒரு ஜாதிய சமுதாயத்தை என்னால் உருவாக்க முடியும். ஒருத்தரை ஒரு கூண்டுக்குள், ஒரு பர்டிகுலர் பாக்ஸ்குள்ளே போடுறதுக்கு ஒரு வேலையோ இல்லை ஒரு கட்டமைப்போ செய்ய முடிஞ்சதுன்னா அதுக்கு தான் ஜாதி, அது பேர் தான் ஜாதி. ஓகே, அது எப்படி, எதை வச்சு பண்ணுவாங்க? சில பேரை மேலேயும் சில பேரை கீழேயும் பண்ணுறது. எப்படி? பர்சீவ்டு கேட்டகரி, உண்மையான கேட்டகரி கிடையாது, பர்செப்ஷன். அப்படி ஒரு உண்மை இல்லாத கேட்டகரியை வச்சு ஒரு படிநிலையான சமுதாயத்தை என்னால் உருவாக்க முடியும். ஏதாவது ஒரு ஃபார்முலா இருந்தால் அந்த ஃபார்முலா, அந்த மந்திரத்துக்கு, அந்த பசைக்கு பேர் தான் ஜாதி, காஸ்ட். அந்த சமையலுக்கான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். முதல்ல என்ன தேவை? படிநிலைப்படுத்தும் ஃபார்முலாக்கு கடவுளுடைய சாங்ஷன் தேவை, மதத்துடைய சாங்ஷன் தேவை. அப்படி இருந்தால் தான் அது ஆண்டாண்டு காலம் முன்னாடி போகும், கேள்வி கேட்கப்படாமல் முன்னாடி போகும். சரிங்களா? இது எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்க்குற அந்த ஜாதியில் மட்டும் இல்லை, பைபிள் சொல்லியிருக்க விஷயங்கள் சிலது கூட இருக்குது, அதோடைய ரெஃபரன்ஸ் கூட இருக்குது. அந்த டைமில் அந்த ரேசிஸ்ட் கல்ச்சர் அங்கே வரும்பொழுது அதுக்கான ஒரு சாங்ஷனும் வந்து ரிலீஜன் கிட்ட வாங்கிக்கிட்டாங்க. ஓகே, இன்னும் பல இடங்களில் வந்து இந்த சாங்ஷன்ஸ் இருக்குது. ஹிந்துயிசமில் இந்த சாங்ஷன் எங்கே வருது? ரொம்ப கிளியராக உங்களுக்கு அந்த சாங்ஷன் ஏன் தேவைன்னா, அப்போ தான் யாருமே அந்த லாஜிக்கை கேட்க முடியாது. ஏன், எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது அது வேதங்களில் சொல்லப்படுகிறது. இல்லை ஒரு பர்டிகுலர் என்னுடைய மதம் சார்ந்த ஒரு புத்தகத்தில் இது மாதிரி சொல்லியிருக்காங்க, அதனால் அது வந்தது அப்படின்ற ஒரு சாங்ஷன் தேவை. நான் வந்து இப்போது ஹிந்து மதத்தில் இருப்பது சரியாக தவறானா நான் போகல, நான் சொல்கிற ஒரு ஃபார்முலாவை புரிஞ்சுக்கோங்க. ஜாதிக்கு முதல்ல ஒரு கடவுளுடைய சாங்ஷன் தேவை. இது இன்க்ரீடியன்ட் நம்பர் 1. இந்த இன்க்ரீடியன்ட் இல்லாமல் அடுத்த இன்க்ரீடியன்ட்டுக்கு போக முடியாது. ஏன்னா இப்போ நம்மள ஒரு விஷயம் இருக்குது, கர்மா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த ஜென்மத்தில் ஏன் நீ இப்படி இருக்க, போன ஜென்மத்தில் நீ அப்படி பாவம் பண்ண அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது போன ஜென்மம் என்ன எதுன்னெலாம் தெரியாது, ஆனால் இந்த ஜென்மத்தில் ஏன் நீ கஷ்டப்படுறன்றதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன். போன ஜென்மத்தில் நீ சரியில்லை, இந்த ஜென்மத்தில் சரியாரு, அடுத்த ஜென்மத்தில் நீ நல்லா இருப்ப. ஸோ பீட்ஸ் லாஜிக், கரெக்டாக? அப்போ அந்த லாஜிக்கை பீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சாங்ஷன் தேவை. ரெண்டாவது இன்க்ரீடியண்ட் ஹெரிட்டபிலிட்டி, அதாவது அது வழி வழியாக போக வேண்டும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு அது போகணும். நீங்கள் வாங்கினது அது பாஸ் ஆனாதான் ஜாதி நிலையாக நிற்கும். புரியுதா? இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது, என்ன ஜாதி அந்த குழந்தை? நம்ம ஜாதி. அப்பா வேற ஜாதி, அம்மா வேற ஜாதியா இருந்தா அப்பா ஜாதியை கொடுத்துருவோம். யார் போட்டா இந்த ஃபார்முலாவை? ஜாதியை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கணுன்றதே எங்கேருந்து வந்தது? சொத்து இருக்குது, நம்ம சொத்தை கொடுக்குறோம், ஜாதியை எப்படி கொடுக்குறோம், ஏன் கொடுக்குறோம்?
ஆனால் அந்த ஃபார்முலா இல்லைன்னா ஜாதி நிலையாது. ஸோ ஹெரிட்டபிலிட்டி இருக்குல்ல, ஜெனரேஷன் அது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு போகணும். ஓகே, அப்படி இருந்தால் தான் ஜாதி இருக்கும். இந்தியாவில் வந்து ஒரு ஆண் மகன் அவனுடைய காஸ்ட்டை குழந்தைக்கு ஆட்டோமேட்டிக்காக போவான். ஏதாவது டிஸ்பியூட் நடக்கும் பொழுது, அப்பா அம்மா அப்படின்னு டிஸ்பியூட் நடக்கும் பொழுது, ஒரு விதமான கல்ச்சரில் ஆட்டோமேட்டிக்காக அப்பாவோ அம்மாவோ யாராவது கீழ் ஜாதியாக இருந்தால் அந்த குழந்தையும் கீழ் ஜாதியாக பார்த்துருவாங்க. அது ஒரு பார்வை இருக்குது. ஓகே, ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுதான் ஜாதியில் இருக்கிற ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம். உங்களால் அதிலிருந்து வெளியே போக முடியாது. பிறக்கும் போதே நீங்கள் அதில் பிறப்பீங்க, அந்த குழுவில் பிறப்பீங்க. அந்த குழுவிலேருந்து உங்களால் வெளியே போக முடியாது. எதை வேணுமானாலும் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் உங்கள் அடையாளத்தை, ஆனால் ஜாதியை மாற்ற முடியாது. இந்த எக்ஸிட் பிளான் இல்லாமல் இருக்குது பார்த்தீங்களா, இது ஜாதியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அது இருந்தால் தான் வந்து ஜாதி வழி வழியாக போகும். இருக்கிறதுலே பெரிய கொடுமையும் அதுதான். நீங்கள் சம்பாரிச்சோ இல்லை திருமணம் செய்தோ வெளியே போக முடியாது. ஒருவேளை உங்களால் வெளியே போக முடிஞ்சா அதுக்கு பேர் காஸ்ட் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க வர்க்க ரீதியில் எல்லாம் பார்க்கணும், ஏன் ஜாதி ரீதியில் பார்க்கணும்? வர்க்கத்தில் உங்களுக்கு எக்ஸிட் ரூட் உண்டுங்க. லாட்ரி அடித்தா உங்கள் வர்க்கம் மாறிடும். ஜாதி எப்படி மாறும்? நீங்கள் ஒரு 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 அடையாளத்துலேருந்து வெளியே போக முடிஞ்சா அதை வர்க்கம்னு நம்ம சொல்கிறோம். ஜாதி என்பதை வெளியே போக முடியாத ஒரு வர்க்கம், க்ளோஸ்டு கிளாஸ். அதே மூடியாச்சு. வந்தாங்க சூப்பரான ஒரு ஐட்டம், குழுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணணும், குழுக்கு வெளியே கல்யாணம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு கூட ஜாதி சண்டைகள் எதனால் நடக்குது? பொண்ணும் பையனும் காதலிச்சிட்டா இல்லை திருமணம் நடந்தால் தான் பிரச்சனை, அப்போ தான் வெட்டு குத்து. அது வரைக்கும் மாமா மச்சான் எல்லாம் கரெக்டு தான். ஆனால் திருமணம் என்று வந்தால், இப்போ இங்கே உட்காந்துருக்கவங்களுக்கே, எங்கள் வீட்லேயே எல்லோருக்கும் சொல்கிறேன், இந்த பிரச்சனை உண்டு. எல்லாமே ஓகே தான். ஆனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த திருமணத்தின் மீது கண்ட்ரோல் இருக்குல்ல, இது ஜாதியில் முக்கியமான ஒரு விஷயம். அதாவது நீங்கள் வந்து சாதியை சொன்ன இந்த கட்டமைப்பு வந்து ஒரு படிநிலையில் இருக்குது. மேலே சில பேர், கீழே சில பேர் இருக்காங்க. இது இப்படி இருந்தால் கூட பரவாயில்ல, அது இப்படி இருக்குது. இப்படி இருக்கும்பொழுது மேலே இருக்கவங்களுக்கு என்றைக்குமே கீழே இருக்கவங்க அவுட் குரூப்பாக மட்டும் தெரியாது, கீழ்நிலையாக மட்டும் தெரியாது, ஒரு விதமான எதிரிகளாக கூட தெரியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கம்ப்ளைண்ட், நாடக காதல் நடக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. இதுதான் ஒரு கம்ப்ளைண்ட்டாக வரும். ஏன் கம்ப்ளைண்ட்டாக வரும்னா, மேல்நிலையில் இருக்கவங்களுக்கு கீழ்நிலையில் இருக்கவங்க என்றைக்குமே வந்து ஒரு கீழ்நிலை மக்களாக தான் தெரிவாங்க. அதையும் தாண்டி மனிதர்களாகவே தெரியறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். எதிரிகளாக தான் தெரிவாங்க. எண்டோகமி, திருமணத்தில் ஒரு ஒரு பவுண்டரி வாலை உருவாக்குறது, அப்புறம் மேரேஜை கண்ட்ரோல் பண்ணுறது. அம்பேத்கர் அவர் ஒரு கொலம்பியா யூனிவர்சிட்டியில் அவர் ஒரு பேப்பர் போட்டார், தி ஜெனிசிஸ் அண்ட் மெக்கானிசம் ஆஃப் காஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் போட்டிருந்தார். அந்த பேப்பரில் அவர் எழுதியிருந்த சில விஷயங்கள், அதான் நான் சொன்ன ஒரு சென்டென்ஸ், காஸ்ட் இஸ் நத்திங் பட் எண்டோகமின்னு சொல்லிட்டார். வேற நீ தொடுறது போடுறது எல்லாம் கட்டி அணைச்சிக்கிறது அதெல்லாம் நடக்கும், ஆனால் கல்யாணம் மட்டும் நீ பண்ண மாட்டேன். என்னைக்கு நீ கல்யாணம் பண்ணுறியோ அன்றைக்கி நான் ஒத்துக்கிறேன், உங்களுக்கு ஜாதி இல்லை அப்படின்ட்டு அவர் அன்றைக்கே சொல்லிட்டார். ஸோ அதனால் இன்றைக்கி ஜாதி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களாம் இந்த கேள்வியை கேட்டு பார்க்கணும், நம்ம குடும்பங்கள்லாம் திருமணத்துக்கு ரெடியாக இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு பாருங்கள். அதுக்குள்ளே உங்களுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். அப்போது அவர் சொல்கிறாரு, இந்த ஜாதியை நிலைநாட்டுவதற்கு அந்த காலத்தில் என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க. சதி என்பது என்ன? அது ஒரு கொலை. ஒரு சமுதாயமே சேர்ந்து அழகாக வளர்த்த ஒரு மகளை கொண்டு போயில தீயில போயிட்டு கொல்லணும்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த எதுக்காக அதை பண்ணணும். ரெண்டாவது, சைல்டு மேரேஜ். இது ஒரு பெரிய கொடுமை. அதாவது வயது வந்த ஒருத்தருக்கு ஒரு குழந்தைய கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க அந்த காலத்துலலாம். அப்படி உருவான ஒரு சம்பிரதாயம். சாதி எப்படி விளையாண்டுருக்கு பாருங்க, எந்த மாதிரியான விஷயங்களை உருவாக்கி இருக்கிறது. இது நம்மளுடைய ரெசிபியோட 3வது ஐட்டம். அடுத்த இன்க்ரீடியண்ட், இன்னைக்கு நீங்கள் வந்து இல்லைன்னு நினைக்கலாம், இது இன்றைக்கும் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் கிட்ட நம்ம பண்ணுறோம். நீங்கள் வந்து உங்கள் வீடுகளே நான் சொல்கிறேன், நீங்கள் அங்கே போக வேண்டாம், நம்ம வீடுகள்லேயே வீட்டில் சமைக்க வரவங்க பேக்லேருந்து வாங்க, இந்த தட்டில் சாப்பிடாதீங்க, உங்களுக்குன்னு ஒரு தட்டு வச்சுக்கோங்க சொல்கிறோமா இல்லையா? இல்லை, இன்றைக்கும் பல இடங்களில் இது இருக்க தான் செய்யுது. 2 டம்ளர் சிஸ்டம் இருக்க தான் செய்யுது, தொட்டா தீட்டு இருக்க தான் செய்யுது, எல்லாமே இருக்க தான் செய்யுது. அடுத்த இன்க்ரீடியண்ட், ஆக்குபேஷனல் ஹைரார்கி. சாதியை பற்றி பேசும்போது ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வரும் நிறைய டைமில். இது என்னென்னா, சாதி வந்து ஆக்சுவலாக எல்லாருக்கும் ஒரு வேலை இருந்தால் தானே
அந்த வேலைகள் வந்து ஒரு சமுதாயத்தில் சரியாக நடக்கும், எல்லாருமே ஒரே வேலையை செஞ்சால் எப்படி அப்படின்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வரும். அந்த ஜஸ்டிஃபிகேஷன் தான் பரவலாக கொடுக்கப்படுற விஷயம். ஆனால் நீங்கள் சாதியை பார்த்தீங்கன்னா சாதி வந்து எல்லாருக்கும் ஒரு வேலை கிடையாது, எல்லாருக்கும் ஒரு வேலை. சாதியே இப்படி தான், இப்படி கிடையாது. அது ரெண்டுத்துக்கும் இருக்க வித்தியாசமே இப்படி. ஸோ அதனால் இந்த பாட்டம் காஸ்ட் இருக்குல்ல, அந்த ஃபவுண்டேஷனில் தான் மற்றவங்க எல்லாம் ஏறி நிற்க வேண்டிய வேலை. அதாவது கீழே இருக்கிற ரொம்ப அடித்தளமான ஒரு வேலை, ஒரு இடத்துல தூய்மையாக வச்சுக்கிறதுலேருந்து இருக்கிறதுலே ரொம்ப மோசமான அசிங்கமான வேலைகள் எது ஒரு சமுதாயத்துக்கு தேவையோ அதையெல்லாம் ஒரு குரூப்புக்கு கொடுத்தாச்சு. ஒரு குரூப்புக்கு கொடுத்தவொடனே என்ன பண்ணோம், அந்த குரூப்பு வழியாக அதே வேலையை அவன் குழந்தைக்கும் கொடுத்தாகணும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி காலகட்டத்தில் சுதந்திரமானதுக்கப்புறம் ஒரு அரசியலமைப்பு சட்டம் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியாது, வாய்ப்புகள் வந்திருக்கு, வேலைகள் மாறுது. ஆனாலும் கூட இன்றைக்கும் அந்த கீழ்நிலையில் இருக்கும் வேலைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த மேல்தட்டு மக்களும் அதை செய்ய மாட்டாங்க. ஒருத்தன் சும்மா அந்த வேலையை செஞ்சால் மட்டும் போதாது, அந்த வேலையை பணிவுடன் செய்ய வேண்டும். நீங்கள் துடைக்கிறீங்க வீட்டில், நீங்கள் துடைச்சிட்டு வந்து ஒரு சேரில் உட்காந்து கால் மேலே கால் போட முடியாது, தரையில் தான் நீங்கள் உட்காரணும். ஸோ நீங்கள் அந்த கீழ்த்தளமான வேலைகளை செய்வது என்பது மட்டும் இம்பார்ட்டண்ட் அல்ல, அதை செய்து அதுவாகவே நீங்கள் மாறணும். ஒரு டாமினன்ட் ரோல், ஒரு சப்டாமினன்ட் ரோலும் அதுக்குள்ளே வந்துடுது. உங்களுடைய தோற்றமும் கூட அப்படியே தான் இருக்கணும். அதுதான் அந்த சொல்லப்படாத நியதிகள். மேலேருந்து எல்லாம் செய்யப்படும், கீழே இருக்கவங்க சப்சர்வெண்ட்டாக செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதில் வந்து யாராவது வேற மாதிரி தெரிஞ்சாங்கன்னா ப்ராப்ளம் அங்கே ஆரம்பிக்கும். பெருக்கிறாங்க, கூட்டுறாங்க. அந்த வால்மீகி சமுதாயத்துக்கு போய் கேட்குறாங்க, இந்த கார்பரேஷனில் வந்து இந்த வேலையை வேறு ஏதாவது சமுதாயம் செய்கிறாங்களான்னு. இல்லை, இன்றைக்கி எந்த கார்பரேஷனில் நீங்கள் வேணால் போங்க, உங்களுக்கு நான் ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன். அந்த துடைக்கிறவங்க, பெருக்கிறவங்க, நீங்கள் வந்து ஒரு மேல் ஜாதி ஆளை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி நடந்தால் அது ஒரு பெரிய ரெவல்யூஷனாக இருக்கும். அடுத்தது வந்து இந்த டோம் அப்படின்ற தலித்துகள் வந்து வெறும் டெட் பாடியை தூக்குறது மட்டும்தான் அவங்க வேலை. அவங்களுக்கு அது மட்டும் தான் வேலை, அவங்களுக்கு வேறு எதுவுமே வேலை கிடையாது. அதுதான் அவங்க செய்ய வேண்டிய வேலை. சாதிய கட்டமைப்பில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை, அவர்கள் பண்ண வேண்டிய வேலை இதுதான். ஸோ இந்த வேலைகள் எல்லாமே வந்து ஒரு ஆக்குபேஷனல் ஹைரார்க்கியை உருவாக்கி அந்த சாதிய கட்டமைப்பில் அது இருக்கும். அடுத்த இன்க்ரீடியண்ட், மனித நிலைமையிலிருந்து கீழே இறக்கிடுறது. சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் அதை பண்ணுறது. அதை வந்து அடிதடியில் மட்டும் பண்ணுறது கிடையாது, ஒருத்தரை எப்படி நடத்துகிறோன்ற விதத்திலிருந்தே பண்ணுறது. இது வந்து சாதிய கட்டமைப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு மனித நிலைமையிலேருந்து கீழே இறக்கிடுவாங்க. இன்ஃபேக்ட் அது கருப்பர்களுடைய அந்த ரேசிசம், ஸ்லேவ்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த அடிமைகள் காலத்தில் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அராஜகம் நடந்தது. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக உலகத்தில் எங்கேயாவது அந்த அராஜகம் நடந்ததுன்னா அது இந்தியாவில் தான் நடந்தது. இந்த ஃபோட்டோ உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இது வந்து ஊனா எனப்படும் இடத்துல வந்து தலித்துகள் வந்து பீஃபு சாப்பிட்டாங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலாக அவங்க வந்து இந்த மாடுகள், இறந்த மாடுகளை வெளியே கொண்டு போய் போடும்போது நீங்கள் பீஃப் சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஒரு 6 மணி நேரம் வந்து அவங்கள வந்து இந்த வண்டி பின்னாடி கட்டி அந்த ஊனான்ற என்டையர் நகரத்தின் சுற்றுலா மாதிரி போனாங்க, அடிச்சுக்கிட்டே போனாங்க. லைவ் டிவிலலாம் வந்தது அது 6 மணி நேரம் அந்த இன்சிடெண்ட் அது. ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸ். இது வந்து ஒரு ஆக்சிடென்டலாக நடக்கிற விஷயம் கிடையாது. இந்த டீஹியூமனைசேஷன் இப்போ இவங்களை அடிக்கிறாங்கன்னா இது வந்து சும்மா ஒரு கோவத்தில் நடக்கிற விஷயம் கிடையாது, ஒரு ப்ராசஸ். அதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு மனிதனை நீங்கள் வந்து மனித தன்மையிலேருந்து இறக்கணும்னா ரொம்ப கஷ்டம். இப்போ உங்கள் முன்னாடி நான் இருக்கிறேன், நீங்கள் இருக்கிறீங்க, உங்களை நான் வந்து ரொம்ப கீழ்மைப்படுத்தணும்னா எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா என்னுடைய கில்ட்டி அதை இடம் கொடுக்காது. ஆனால் ஒரு குரூப்பை நான் கீழ்மைப்படுத்தலாம். அதுதான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குரூப்பையே இறக்குவாங்க. இந்த சாதியெல்லாம் இப்படி தான், இவங்க எல்லாம் அப்படி தான், இவங்க குளிக்க மாட்டாங்க, இவங்க இது பண்ண மாட்டாங்க, அழுக்காக இருப்பாங்க, தண்ணி அடிப்பாங்க, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க, இப்படி நான் சொல்லிட்டேன்னா உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி போயிடுச்சு இல்லை. ஸோ அதனால தான் இந்த ஜாதிகளை பற்றி வர நியூஸ்களில் இவங்கெல்லாம் அப்படி இவங்கெல்லாம் இப்படின்ட்டு அதோட காரணமே என்னென்னா அவங்களே வந்து ஒரு இடத்துலேருந்து கீழ்மைப்படுத்துறது. இப்போ நீங்கள் இந்த நாடக காதல் பண்ணுறாங்க, இப்படி பண்ணுறாங்க, இதெல்லாம் எல்லாமே வந்து ஒரு டீஹியூமனைசிங் ஃபேக்டர் தான். அதை புரிஞ்சுக்கணும். அது இருக்கும், எப்போவுமே அது வந்து இருக்கும். அப்புறம் வந்து அந்த மாதிரி ஒரு டீஹியூமனைசேஷன் நடக்கும்பொழுது அதை சுற்றி ஒரு கிண்டலும் கேலியும் நடக்கும். ஒரு கிண்டலும் கேலியும் ஒரு இடத்துல உட்காந்து கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. அந்த கிண்டலும் கேலியும் எதுக்குன்னா அந்த கில்ட்டை கம்மி பண்ணுறதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா கீழ்நிலையில் இருக்க சாதிகள் பேர் வைக்கிறதுலேருந்து இது ஆரம்பிக்கும். டீஹியூமனைசேஷன் பேர் வைக்கிறதுலாம், பேர் எப்படி பாவாடை, அமாவாசை, மண்ணாங்கட்டி, இப்படி தான் ஆரம்பிக்கும்.
ஸோ நீங்கள் அங்கேருந்தே நீங்கள் அவனை டீஹியூமனைஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அப்படி அவன் போயிட்டு வரும்போதே மண்ணாங்கட்டிங்க வா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது, இது எல்லாமே வந்து அந்த காஸ்ட் சிஸ்டமை ஒரு ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுக்காக பண்ணுற விஷயங்கள். எது நடந்தாலும், மனிதத்தனமான எந்த விஷயம் நடந்தாலும் அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பசியில் போய் அவன் வந்து ஏதோ திருடிட்டான்னு வச்சுப்போமே, அவ்வளோதான், நாட்டையே அவன் தான் கொள்ளடிச்ச மாதிரி அவனை லேம்ப் போஸ்ட்டில் கட்டி போட்டுருவாங்க, கட்டி போட்டு அடிப்பான். லேம்ப் போஸ்ட்டில் கட்டி போட்டு அடிக்கிறவங்களாம் எந்த சாதின்னு நீங்கள் ஜஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷன் பண்ணி பாருங்களேன். மற்றவங்களெல்லாம் திருடனை பிடிச்சி அடித்து போலீஸ்கிட்ட கொடுத்துருவாங்க. கீழ் சாதியில் இருக்கிறவங்கள லேம்ப் போஸ்ட்டில் கட்டி அடிப்பாங்க. ஏன்னா அது வந்து ஒரு மெசேஜ். மற்ற அடையாளங்களை விட ஜாதி எந்த விதமான வித்தியாசமான ஒரு அடையாளம். இப்போ இந்த பல்லக்கு பார்க்குறீங்கல்ல, இந்த பல்லக்கு தான் ஜாதி. இந்த ஜாதியே இவர்கள் மீது நின்று இருக்கு, இவர்கள் மீது நின்று. இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இந்த இமேஜை மறந்துடாதீங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஜாதியில் இருக்கோம், அது ஒரு இடை ஜாதியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு மேல் ஜாதியாக இருக்கட்டும்னாலே அதை தூக்கி சுமக்கிறது வந்து கீழ் ஜாதிகள் தான் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து, அந்த பாரம் அவங்க மேலே தான் இருக்குது. நம்ம அனுபவிக்கிற எல்லா சந்தோஷங்களும் பாரமாக ஒருத்தர் மேலே போகுதுன்றதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு தான் நான் இந்த பல்லக்கு இமேஜை போட்டேன். ஸோ காஸ்ட் இஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் இன் கீப்பிங் திஸ் ஹைரார்கி. இந்த ஹைரார்கியை மெயின்டைன் பண்ணணும்னா ஜாதியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுக்கு தான் பல ரிச்சுவல்ஸு, பல விஷயங்கள், பல என்னென்னமோ புதுசாலாம் உருவாக்குவாங்க. ஏன்னா அந்த ப்ராக்டிசஸ் எல்லாம் ஏன் உருவாகுதுன்னா அப்போ தான் அந்த ஹைரார்கி மெயின்டைன் ஆகும், இல்லைன்னா அந்த ஹைரார்கி உடஞ்சிரும். ஸோ காஸ்ட் இஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் இன் கீப்பிங் திஸ் ஹைரார்கி. அதை மெயின்டைன் செய்வதற்கான இன்வெஸ்ட்மெண்ட்டே காஸ்ட் தான். ஓகே, மக்களை படிநிலைப்படுத்தி அந்த படிநிலையை மெயின்டைன் செய்வதற்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் தான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். காஸ்ட் இஸ் அ ஸ்ட்ரக்சர், காஸ்ட் இஸ் அ ரேங்கிங். காஸ்ட் என்பது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், காஸ்ட் என்பது ஒரு ரேங்கிங்கும் கூட. கடைசியான ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம். காஸ்ட் இஸ் இன்சிடியஸ். அப்படின்னா இன்சிடியஸ்னா பொறுமையாக க்ரீப் ஆகும், பொறுமையாக போகும். அது பொறுமையாக போகிறதுல ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். ஏன்னா அது வந்து பர்சனல் கிடையாது. இப்போது சாருக்கும் எனக்கும் சண்டைன்னா அது என்னுடைய கில்ட்டை அது தூண்டும். இல்லை அது சண்டை போடக்கூடாது, நம்ம சரியாயிடணும் அப்படின்னு தோணும். ஆனால் அது பர்சனலாக இல்லாத போது, அது ஒரு குரூப்பாக இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகுதுன்னா அதோடைய விளைவுகளே தெரியல. அது விளைவுகள் என்ன? ஒன்றும் இல்லையே, பர்சனலாக நான் எதுவுமே பண்ணலையே, பர்சனலாக நான் அப்படி கிடையாது, நான் நல்லா தானே இருக்கேன், நான் எங்கள் வீட்டில் எல்லாமே நல்லா தானே இருக்குது, நான் நல்லா சாப்பிட்றேன் போவேன், என் டிரைவர் கூட நான் வந்து சகஜமாக பழகுவேன், எல்லோரும் இருப்பாங்க, நாங்கள்லாம் ஒன்றா சாப்பிடுவோம். காஸ்ட் பர்சனலே கிடையாது, காஸ்ட் குரூப்பு தான். ஆஸ் அ குரூப் என்ன நடக்குது அதுதான் பார்க்கணும். ஸோ நீங்கள் பர்சனலாக நல்லவர் அப்படின்னு சொல்லிக்கிறதுல அந்த கில்ட்டை நம்ம தூக்கி வச்சிடலாம். ஆனால் ஆஸ் அ குரூப் என்ன நடக்குது, ஆஸ் அ குரூப் கீழே இருக்கவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றத யோசிக்கும் பொழுது தான் சாதியோடைய வன்மம் புரியும். 7வது இன்க்ரீடியன்ட் ரொம்ப முக்கியமானது, டெரர் ஆஸ் அ மீன்ஸ் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட். இப்போ நம்ம சொன்ன எல்லா ஃபார்முலாவையும் என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு டெரர். அப்புறம் ஃபியர் ஆஸ் அ டூல் டு கண்ட்ரோல். பயம் இருக்கணும், டெரர் இருக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் வெளியே வந்துட்டா அதை என்ஃபோர்ஸ் செய்வதற்கு டெரர். இந்த படம் தெரியுமா உங்களுக்கு? மேலவளவு முருகேசன் பஞ்சாயத்து எலெக்ஷனில் நின்னாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நின்னாரு, அவ்வளோதான். அந்த ஊரில் வந்து ரிசர்வ்டு தொகுதி, அது பஞ்சாயத்து எலெக்ஷனில் யாரும் நிற்கக்கூடாது. முருகேசன் வந்து ஒரு பெரிய அரசியல் கட்சியோடைய பின்பலத்தோடு நின்னார். நின்னதுக்காகவே அந்த 7 பேரையும் வந்து பஸ்ஸில் போகும்போது பஸ்ஸை நிறுத்தி 7 பேரையும் வெட்டி முருகேசனுடைய தலையை தனியாக எடுத்து கொண்டு போய் அவர் வீட்டு வாசலில் அவருடைய ஒய்ஃபு காலில் வச்சுட்டு போனாங்க. என்ன லெசன்னா, இந்த சாதிய கட்டமைப்பை தாண்டி நீ போகக்கூடாது. நீ மட்டும் இல்லை, உன்ன மாதிரி யார் அதை பற்றி யோசித்தாலும் அவங்களுக்கு ஒரு பாடம் இருக்கணும். அந்த கட்டமைப்பை வந்து டெரர் மூலமாக அவர்கள் செய்வார்கள். சரி, அப்படி ஒரு 4 பேர் செஞ்சால் அதுக்கு நாங்கள்லாம் பொறுப்பா அப்படின்னு கேட்டால் பொறுப்பா இல்லையா? எப்படி நம்ம பொறுப்புன்னா, நம்மளுடைய அமைதி தான் அவங்களுக்கு பலமே. இப்போ இங்கே ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் பண்ணுறாருன்னா அவ்வளோ பேர் அமைதியாக இருந்தோம்னா நாங்கள் பண்ணலை அவர் தான் பண்ணாருன்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா நம்மளுடைய அமைதி. இந்த சிஸ்டம் என்ன கேட்குதுன்னா, உங்களுக்கு நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
சாதிய கட்டமைப்பு உங்களை வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும் இல்லை, சம்டைம்ஸ் ரிவார்டு கூட பண்ணும். நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா, அமைதியாக இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பார்க்காத மாதிரி போயிட்டு இருந்தீங்கன்னா சாதிய கட்டமைப்பு உங்களுக்கு நிறைய ரிவார்டெல்லாம் கொடுக்கும். ஸோ அதனால் இதை ஒரு எக்ஸாம்பிளாக செட் பண்ணுறது வந்து சாதிய கட்டமைப்பு. நம்ம இங்கே வந்து சாதிய விஷயங்களில் வந்து எந்த விதமான இதுவும் இல்லாமல் நம்ம வந்து வேற ஒரு லெவலில் நம்ம இருக்கோம். என்ன அது ஒரு சாதாரண நம்ம ஒரு குரூப்பு, நம்ம பழக்க வழக்கங்கள் சொல்லும் நேரத்தில் அதே கட்டமைப்பு தான் கீழே இவ்வளோ அட்ராசிட்டிக்கும் ஒரு துணை போகிற கட்டமைப்பு என்பது நம் மனதிற்குள் இருக்க வேண்டும். அதுதான் என்னுடைய ஒரு பாயிண்ட்டு. ஸோ இந்த 7 இன்க்ரீடியண்ட், டிவைன் வில், கடவுளுடைய ஒரு கட்டளை, ஹெரிட்டபிலிட்டி, வம்சாவழிகளாக செல்வது, எண்டோகமி, உள்ளே கல்யாணம் பண்ணுறது, பியூரிட்டி வர்சஸ் பொல்யூஷன், தீட்டு மற்றும் தூய்மை, ஆக்குபேஷனல் ஹைரார்கி, வேலைகளில் படிநிலை, அப்புறம் டீஹியூமனைசேஷன், மனித நிலையிலிருந்து கீழே தள்ளுவது, அப்புறம் டெரர், ஒரு விதமான பயங்கரவாதத்தினால் அதை என்ஃபோர்ஸ் செய்யும். இதெல்லாம் போட்டு ஒரு அடுப்பில் போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுதான் சாதி. சாதி என்பது ஜஸ்ட் நம்ம பார்க்குறது இல்லை, இதெல்லாம் உள்ளே இருக்கிற விஷயங்கள் தான் சாதி. இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்.